இதில் நம்ம இன்றைக்கி அனலட்சுமி கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா புடலங்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம புடலங்காவை கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு தண்ணியை வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி இல்லைன்னா நீ குழப்பாக இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் சொன்ன மாதிரி தொண்டையில் அருவும், அதனால் அது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பேனில் ஆயில், நான் கடலை எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காயட்டும். காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு போடலாம். கடுகு தெரிச்சு ஒரு நேரத்தில் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கருப்பு உளுத்தம் பருப்பு இருந்தால் ரொம்ப அட்வைசபிள், நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா பொரியட்டும். பெருங்காயம் இருந்ததுன்னா பெருங்காய பொடி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம போடலாங்கிறது பார்க்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். சீரகப்பொடி, மிளகு பொடி எல்லாம் பொடிச்சு வச்சுதா போடுங்க. நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இருக்குது. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இந்த நேரத்தில் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நான் ஒரு புடலங்காய் எடுத்திருக்கேன். அது ஆல்ரெடி நான் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஸோ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. நல்ல பெப்பரும் வெங்காயம் ஸ்மெல் நல்லா சூப்பராக வருது. இந்த டைமில் நீங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெலாம் விடவே வேண்டாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான காரத்துக்கு மிளகாத்தூள் இருந்தால் போடுங்க, குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் குழம்பு மிளகாத்தூள் போடுங்க. நான் கொஞ்சமாக இருக்கிறனால நான் ட்ரை சில்லி பவுடரே போட்டுக்கிறேன். ஏன்னா பெப்பர் போட்டிருக்கோம். அடுத்து மல்லித்தூள் ஒரு ஃபுல் ஸ்பூன் போடுறேன் நான். அவ்வளோதான். தண்ணியெலாம் விட வேண்டாம். இந்த தண்ணியிலேயே அது நல்லா சுருண்டு வந்துடும். கிளட்டி மட்டும் நல்லா விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இந்த தண்ணியிலே தான் அது சுருளணும். இன்னும் ஓப்பன் குக்கிங்லேயே வச்சுக்கலாம், மூடி போட வேணாம். ஏன்னா அந்த ஸ்டீம் பட்டு அது வந்து சதனே இருக்கும். அந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டு ஓப்பன் குக்கிங்லேயே பொறுமையாக அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எப்படி நல்லா புடலங்காய் மாதிரியே தெரியாது, அது மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிட்டு பாருங்கள். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக நீங்கள் கொஞ்சம் மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம். நல்லா ரசம் பருப்புக்கெலாம் சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக பருப்பு போட்டு செய்கிறத விட இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.